ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் ரோபெக்ஸ் செலிபிரிட்டி டெக். நீங்கள் நான் பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட் ரிங்கிங். வாங்க பார்க்கலாம். ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ஃபுல் த்ரோ போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபுல் த்ரோ வந்துட்டு நம்ம எப்படி போடுறோன்னா, ரோப்பு ரெண்டு லூப் இருக்கிறதுக்கு போட்டுருங்க. ரெண்டு ரோப் வந்து சைடில் வச்சுக்கோங்க. ரெண்டு ரோப்பு தான் நம்ம வந்து இழுக்க போகிறோம், ஃபுல் த்ரோக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரிக்கிங் வந்துட்டு நம்ம வந்து எமர்ஜென்சி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வந்து மரம் ஏறலாம், அந்த மாதிரி டைப்பில் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அது வந்து அதே ரோப்பில் ஃபுல் த்ரோ போட்டு அதே ரோப்பில் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணி கீழே இறங்குற மாதிரி எப்படிங்கிறது பார்க்கலாம். வாங்க, நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த லூப் மாதிரி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஒர்க்கிங் ரோப் வந்து ஒர்க்கிங் ரோப் வச்சு அந்த ரவுண்டை சுற்றுறோம். மினிமம் 5 ரவுண்ட் அடிக்கணும். அதில் அது மேலே ஒரு ரவுண்ட் அடித்து அதில் இருந்து கீழே மினிமம் 5 ரவுண்ட். ரோப்பு லென்த்தாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ட்விஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த நாட்டு போடும்போது ட்விஸ்ட் இல்லாமல் எப்படி போடலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். பாருங்கள், ட்விஸ்ட் ஆகிருக்கு கீழே ரோப்பு. சின்னதாக இருந்தால் ரோப் கிளியர் பண்ணிக்கலாம், பெருசாக இருந்தால் அதை வந்து காயில் பண்ணி பண்ணணும். அடுத்த நாட்டு போடும்போது காட்டுறேன். பாருங்கள், 5 ரவுண்ட் மினிமம் 5 ரவுண்ட் அடிக்கணும். அதில் 5 ரவுண்ட் அடிச்சுட்டு ரவுண்ட் அடித்து அந்த லூப்பில் வந்து ரோப் எடுக்கணும். ரோப் எடுத்திங்கன்னா சுருக்கு ஏற்றுற மாதிரி அந்த ரோப் வந்து டைட் பண்ணணும். டைட் பண்ணிட்டீங்களா? ஓகே. அந்த டைட் பண்ண ரோப் வந்து அந்த நாட்டு வந்து நான் டைட் பண்ணும்போது லூப் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ரோப்பு வந்துட்டு லூப் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. பார்த்துட்டு இந்த லூப்பு வந்துருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு நாட்டு போடணும். அந்த நாட்டை எப்படி போடுறோம்னா இழுத்தா ரிலீஸ் ஆகிற மாதிரி பார்த்துங்க. ஒரே ரோப்பு தான், அதை இழுத்தா ரிலீஸ் ஆகிற மாதிரி போடணும். இந்த மாதிரி நாட்டு போட்டு ஃபுல் த்ரோ போடணும். இது வந்து ஒரு ஐடியா டெமோ தான். அந்த நாட்டு போட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிற ரோப்பை வந்து நம்ம வந்து இழுக்கிற ரோப்பை வந்து உள்ள தள்ளி விட்டுறணும். காரணம் ஃபுல் த்ரோ மேலே ஏறிடுச்சு. நம்ம எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் அது போடலாம். 100 மீட்டரு 50 மீட்டரு 100 மீட்டர் கொஞ்சம் கஷ்டம். 50 மீட்டர் அந்த சைடெல்லாம் போடலாம். 25 மீட்டர் 50 மீட்டருக்குள்ளே இருக்கிறதுல ஈஸியாக போட்டுக்கலாம். ஃபுல் த்ரோ போடுறோன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ரோப் வந்து லென்த் அதிகமாக தேவைப்படும். இப்போ அதில் ரோப் காயில் பண்ணாமல் சுற்றி காமிச்சு இதில் காயில் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு 25 மீட்டர் இருக்குன்னா காயில் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி காயில் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நாட்டு போடும்போது சுற்றிக்கணும். ரோப்பை மாதிரி எடுத்து ரோப்பை மேலே கீழே லோப் போட்டு ஒர்க்கிங் ரோப்போட மினிமம் 5 ரவுண்டு கொஞ்சம் டைட்டாக சுற்றணும். அதனால் டைட்டாக சுற்றிட்டு 5 ரவுண்ட் அடிக்கணும். மினிமம் 5 ரவுண்ட் அடிக்கணும். அடுத்த வீடியோவில் பாருங்கள், ஸ்லிங் அதாவது ஸ்லிங் இல்லை ஒயர் ஸ்லிங்காக அதாவது ரோப்பு ஸ்லிங் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நான் போட்டிருக்க வந்து ரோப்பு வந்து மரத்தில் போடுறோம், ஸ்மூத்தாக இருக்கிற ஏரியாவில் போடுறது தான் இந்த வீடியோ. ரோப் ப்ரொடக்ட் எதுவும் போடல பாருங்கள். மேலே ரோப் ப்ரொடக்டர் எதுவும் போடல. இது வந்து ஸ்மூத்தாக இருக்கிற ஏரியா, ரஃபாக இருக்கிற ஏரியாவில் போடக்கூடாது. ஸ்மூத்தாக இருக்கிற ஏரியாவில் பைப்பு இந்த மாதிரி மரங்கள் அந்த மாதிரி இடத்துல போடலாம். பீம்ஸு ஷார்ப்பாக இருக்கிற இடத்துல எப்படி போடுறதுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி அதை எடுத்துகிட்டு எக்ஸஸாக இருக்கிற லூப்பை வந்து தனியாக வச்சுருங்க. இதுலேயே அதே மாதிரி நாட்டு போடுறீங்க. இழுத்த வர மாதிரி ஒரே ரோப்பு இழுத்த வர மாதிரி நாட்டு போடணும். ஒரு ரோப் அதை இழுத்தீங்கன்னா நாட்டு வந்துடும். இப்போ இந்த 2 ரோப் வந்து தனியாக எடுத்து வச்சிடணும். நம்ம வந்து அது மிக்ஸு தவறுதலாக கூட அதை எடுத்துடக்கூடாது. அந்த ரோப்பில் ஹேங்கிங் இருக்காது. மேலே ஃபுல் த்ரோ ஆயிடுச்சு. அந்த 2 ரோப் வந்து அந்த இழுக்கிற ரோப் வந்து கீழே இழுக்கிற ரோப் வந்து ஒரு ஓரத்தில் சின்ன சைடு வச்சிடணும். அது நம்மளுக்கு ஸ்டிச் பண்ண பார்த்துக்கணும். ஹேங்கிங் பண்ணுற ரோடு வந்து இந்த 2 ரோப்பு தான்.
பாருங்கள், லோடு கொடுத்தா இறங்காது. மேலே வந்து ரொப்போட்டட் போடல, அதாவது ஷார்ப்பாக இல்லாமல் ரஃப்பாக இல்லாமல் சர்ஃபேஸில் போடலாம். பைப்பு மரங்கள் அந்த மாதிரி விட்டில் போடலாம். ஸோ ஷார்ப்பாக இருந்தால் பீமாக இருந்தால் எப்படி போடுறது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ராடக்ட் போட்டு எப்படி போட்டுறதுன்னு. இப்போ வந்து ஃபில்டரை போட்டாச்சு. போட்டு இப்போ ஒர்க் முடியுதுன்னு வச்சுங்க. நம்ம இழுக்கிறோம். கீழே இழுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நாட்டு நல்லா பாருங்கள், அந்த நாட்டு வந்து ரிலீஸ் ஆகிடும். கொஞ்சம் டைட் எழுதுனா டைட்டாக ரோப் பிடிச்சிட்டு எழுதுனா நாட்டு ரிலீஸ் ஆகிடும். நாட்டு ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த ரோப் வந்து சின்னதாக இருந்தால் அப்படியே சுற்றி எடுத்துக்கலாம். இல்லைன்னா காயில் பண்ணிவிட்டு ஒரு 4, 5, 2, 6, 2 அடிக்கலை போய் சுற்றினா அது வந்து ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆகிடுச்சு. அடுத்த ரோப்பு அதே மாதிரி நாட்டு பிடிச்சி இழுக்கிறோம். இந்த சின்ன நாட்டு போடுறது கரெக்டாக போடணும். மாற்றி போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகாது. பாருங்கள், 4 சுற்று 5 சுற்று லைன் பண்ணி இந்த மாதிரி சேம் ரோப்பில் நம்ம போட்டு பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.